ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சிபியூ அப்படின்னா என்னன்னு தெரியும் கரெக்டாக. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நம்ம வந்து காலேஜஸில் படிச்சிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த சிபியூஸ் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் கரெக்டாக. நிறைய பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்டெல், ஏஎம்டி அப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த சிபியூ தான் எப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரோட பிரெயின். நம்ம கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இந்த சிபியூ தான் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேயா. இந்த சிபியூ வந்து மெயினாக எதில் தயாரிச்சிருப்பாங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் தயாரிச்சிருப்பாங்க. ஓகேயா. இப்போது இந்த சிபியூ வந்து ரெண்டு திங்ஸ் தான் அதுக்கு தெரியும். ஒன்று 0 வாட் கொடுத்தா அது வந்து 0 லோன்னு எடுத்துக்கும். 5 வாட் கொடுத்தோன்னா அது வந்து 1ன்னு எடுத்துக்கும். சரியா. இந்த ரெண்டு தான் இந்த சிபியூக்கு வந்து தெரியும். இப்போது இந்த சிபியூஸ்க்கு வந்து நம்ம இன்புட் கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷனே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அடிஷன் ரெண்டு டிஜிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிபியூக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து கொடுத்து சிபியூட்டிருந்து அவுட்புட் வாங்கணும். கரெக்டாக. சிபியூக்கு தெரிஞ்சது என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போது நம்ம வந்து என்னென்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதணும் இனிஷியலாக. இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிபியூ இன்வென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸர் இன்வென்ஷன் இருந்திருக்கும்ல, அந்த டைமில் வந்து இனிஷியலாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போது 2 டிஜிட் ஆட் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த சிபியூக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்கும்போது அந்த சிபியூ வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணாங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கரெக்டாக. இப்போது ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணனா நம்ம இந்த அளவுக்கு ஒரு 13 டிஜிட்ஸோ ஒரு 14 டிஜிட்ஸோ நம்ம கொடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை ஜீரோ எத்தனை ஒன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னென்னா எம்எல்எல் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஓகே. இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் நம்மளுக்கு இங்கிலீஷில் புரிகிற மாதிரி ஆட். இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் ஏபி, மல்டிப்ளை அதோடைய சம் எடுத்து நம்ம வந்து பியோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து சிபியூக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஆனால் சிபியூக்கு வந்து என்ன தெரியும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் தெரியும். அப்போது நம்ம வந்து இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜை ஏதோ ஒரு மெத்தடில் கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக மாற்றணும் கரெக்டாக. அப்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த அசம்பிளர் அப்படிங்கிறது. இதுவும் வந்து எப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோடு தான். இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜை வந்து நம்மளுக்கு மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா. ஓகே. இதுவும் ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை விட சிம்பிளராக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லாங்குவேஜஸ் வச்சு எழுதின ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. சரியா. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன் நீங்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து எழுதுகிறோம் கோடிங். அப்போது இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இந்த சிபியூக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா முடியாது. ஓகே. எப்படி நம்ம அசம்பிளி லெவல் லாங்குவேஜை வந்து ஒரு அசம்பிளர் வச்சு நம்ம மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த சிபியூ வந்து இன்புட்டாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு சிபியூ எப்படி வந்து நம்மளோட கோடை வந்து கம்பைல் லைக் எப்படி சொல்ல எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது புரிஞ்சுதா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து முதல்ல சொன்ன மாதிரி சிபியூ வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். சரியா. இது வந்து கொடுக்குற இன்புட்டை வந்து ரொம்ப வேகமாக வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும்.
ஓகே. அப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து வெறும் சிபியூ மட்டும் இருக்காது கரெக்ட்டா? நம்ம என்ன என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிருவோம். ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைலோ, ஒரு ப்ரோகிராமோ சேவ் பண்றதுக்காக நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த செமிகண்டக்டர் நம்ம எப்படி சொன்னோமோ, இது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். லைக் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஆனா, இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஸ்லோ. ஒரு புல்லட் கார்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு மாட்டு வண்டி. அந்த லெவல்ல தான் ஸ்லோவா போகும். அப்போ ஒரு இந்த 2க்கும் நம்ம வந்து ஆக்சுவலா ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்துக்கு ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து சிபியூக்கு போய் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டா? அப்போ அப்படி இருக்கும்போது, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும்போது, இந்த சிபியூக்கு தேவையான இன்புட்ட வந்து அது ரொம்ப ஸ்லோவா தான் குடுக்கும். அப்போ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது. கரெக்ட்டா? இந்த சிபியூ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதுக்கு தேவையான ஸ்பீட்ல இந்த ஹார்ட் டிஸ்க்கால குடுக்க முடியாது. அப்போ நம்ம இங்க இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகுது. ஸோ இத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அதே செமிகண்டக்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ண ஒரு டிவைஸ வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அது பேர் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம் சொல்லுவோம். கரெக்ட்டா? இந்த ரேம் என்ன பண்ணும்னா, அ இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் முதல்ல இதுல லோட் பண்ணிரும். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரோகிராமே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புரோகிராம் வந்து எல்லாமே எதுல ரன் ஆகும்னா, ரேம்ல தான் ரன் ஆகும். நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு புரோகிராம டபுள் கிளிக் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோவோ, ஒரு வீடியோவோ நீங்க ஹார்ட் டிஸ்க்ல போயிட்டு டபுள் கிளிக் குடுத்தனா, அது என்ன ஆகும்னா, நேரா ரேம்ல வந்துட்டு ஓப்பன் ஆகும். ரேம்ல தான் அது வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். சரியா? நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சில டைம் நீங்க ஏதாவது புரோகிராமோ, ஏதோ வொர்க் பண்ணி வேர்ட்ல வந்து டைப் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த டேட்டா வந்து அப்படியே அப்படியே லாஸ் ஆயிரும். கரெக்ட்டா? திருப்பி நீங்க ரீபூட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆ இந்த ரேம் வந்து வொலடைல் மெமரி அப்படிம்பாங்க. என்னன்னா, இது இது வந்து பவர் சப்ளை இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய டேட்டா எல்லாமே அது வந்து இருக்காது. அதுல ஸ்டோர் ஆயிருக்காது. ஆனா, அதே இது ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நான் வொலடைல் மெமரி. இதுல எப்படின்னா, இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற இது வந்து பவர் இல்லனாலும், அதுல வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? ஸோ, நம்ம முதல்ல சொன்ன மாரி தான். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும் ரேமு. கம்பேரிட்டிவ் டூ ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ, என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அது நேரா வந்து ரேம்ல வந்து ப்ளே ஆகும். அது க்ளோஸ் ஆனா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அகைன் வந்து அந்த ப்ராசஸ் வந்து இதுல கில் ஆயி, இது க்ளோஸ் ஆயிரும். சரியா? ஆனா, ரேம்ல வந்து அந்த அந்த வீடியோ இருக்காது. பட் ஹார்ட் டிஸ்க்ல வந்து அது பிரசன்ட்டா இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன்ட். ரேம் வந்து டெம்பரரி. ஸோ இங்கேயும் அதே தான் குடுத்துருக்கேன். ஒரு ஒரு புரோகிராம் வந்து நம்ம இங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது ரன் ஆகுற வரைக்கும் ரேம்ல இருக்கும். எப்போ நம்ம வந்து அந்த புரோகிராம க்ளோஸ் பண்றோமோ, அப்போ வந்து அது என்ன ஆயிரும்னா, ரேம விட்டு டிஸப்பியர் ஆயிரும். ஸோ ரேம்ல வந்து இருக்காது. ஓகேயா? நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது ஹார்ட் டிஸ்க் போயிரும். நம்ம எப்பவும் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வந்து ஒரு லைன் கோட் எழுதினாலும் நீங்க வந்து சேவ் பண்ணிடுங்க. இல்லன்னா அது வந்து நம்மளுக்கு திருப்பி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுவலா காலேஜஸ்ல. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ரேம் வந்து டெம்பரரி, ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன்ட். ஓகே. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல்ல? இது புரியுதா உங்களுக்கு? Yes, bro. ஓகே. மத்தவங்க? ரமேஷ் ப்ரோ? ஓகே. சரி அப்ப நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்நெட் பத்தி பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ஆன்லைன்ல ஒரு செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா?
இது எப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு நம்மளோட 2 கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கம்ப்யூட்டர் வந்து ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் வந்து இந்த 4 கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த 4 கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு பிளேசஸில் இருக்குது. அப்போது நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா மூவ் பண்ணும்போது எப்படின்னா இந்த பஸ் வழியாக அது வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் மற்ற 3 கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இது மூலமாக வந்து நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்போ இது ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலாக 4 காலேஜ் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 காலேஜுக்குள்ள கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. அப்போது இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ இங்கே டாப் லெஃப்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரால் இந்த பாட்டம் ரைட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்போது இதை வந்து எப்படின்னா 2 டிஸ்ட்ரிக்ட்டுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இன்னொரு காலேஜோட கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம வேர்ல்டு வைடாக பண்ணும்போது அதை என்ன சொல்லுவோம்னா நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த இன்டர்நெட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நெட்வொர்க் கரெக்டாக. இந்த ஹோல்லாம் இருக்கிறது ஒரு நெட்வொர்க். அப்போது நெட்வொர்க்கில் இருக்கிற இன்னொரு நெட்வொர்க் அப்படி ஒவ்வொரு நெட்வொர்க்காக கனெக்ட் ஆகி ஹோல் வேர்ல்டே வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டர்நெட் வந்து ஏர்லி டேஸில் எப்படி வந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1950s வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ 2 பேரும் யார் பெரியவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு காம்படிஷனில் இருந்தாங்க. அப்போது யூஎஸ் வந்து ஒரு இதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்ததை ரஷ்யா வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. அது வந்து எப்படின்னா ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட்டை வந்து ரஷ்யா வந்து முதல்ல லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து அமெரிக்கா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஆர்பானெட். சரியா. இந்த ஆர்பானெட் எப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு நெட்வொர்க் வந்து அமெரிக்கா வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸோடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் வேண்டாம். இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம இன்னொரு இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகெயின் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 1969 ஃபஸ்ட்டு 4 இடத்துல வந்து இந்த ஆர்பானெட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 1982 வந்து என்னென்ன மோஸ்ட்லி வந்து எப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கும், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு நோட்லேயும் கனெக்ட் பண்ணி இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு வந்து அவங்க டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இதுதான் லேட்டராக என்னென்னா இன்டர்நெட் ஒரு வேர்ல்டு வைட் வெப்பாக வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள எல்லா காண்டினென்ட் அண்ட் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் இந்த ஃபைபர் நெட்வொர்க் மூலமாக இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து facebook.com இல்லைனா google.com நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் இந்த ஃபைபர் கேபிள் வழியாக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் கரெக்டாக. ஃபேஸ்புக்கோடைய சர்வர் வந்து யூஎஸ்லேயோ கிரீன்லாண்ட்லேயோ எங்கேயோ இருக்கும். அது எப்படி நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஸோ இந்த கேபிள்ஸ் வழியாக தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட் போயிட்டு திருப்பி அகெயின் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. இந்த கேபிள்ஸ் வந்து எப்படின்னா
ஸோ இது வந்து நம்ம கடலுக்கு அடியில் வந்து இப்படி பெரிய கேபிள்ஸ் வந்து அவங்க லைட் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் 1990s வந்து எப்படின்னா வேர்ல்டு வைட் வெப் வந்து டிம் பர்னர்ஸ்-லீ அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து எப்படின்னா நிறையா வந்து டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரும் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வெப் ப்ரௌசராக வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1994. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இந்த ப்ரௌசர் ஆக்சஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து 1994 தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரௌசர். ஏன்னா இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட டீம் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வெப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்துருப்போம். எப்படின்னா எல்லா நெட்வொர்க்கோட கனெக்ஷன் தான் இன்டர்நெட். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் டாக்குமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்ல, அதை தான் வந்து எப்படின்னா நம்ம வந்து வெப் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைட் வெப் இருக்குல்ல, இன்டர்லிங்க் ஹைப்பர்டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு கிளைண்ட், கரெக்டாக, உங்களோட சிஸ்டம் வந்து ஒரு கிளைண்ட், ஒரு மொபைலாக இருக்கலாம், ஒரு பிசியாக இருக்கலாம், ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, எனக்கு வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து நம்ம சர்வருக்கு அனுப்புவோம். ஸோ அதுக்கு ரிட்டர்னாக சர்வர் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணும் அகெயின். ஓகே, ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய இது எல்லாமே வந்து இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம குரோமில் போயிட்டு நம்ம என்ன பேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஒரு சர்வரை போய் ரீச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த சர்வர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு அகெயின் திருப்பி அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஐபி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? இப்போ ஃபேஸ்புக் வந்து நீங்கள் வந்து www.facebook.com நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பிஹைண்ட் த சீனில் வந்து ஒரு ஐபியாக கன்வெர்ட் ஆகி அந்த ஐபி தான் வந்து நம்ம சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அது வந்து இப்போது எப்படின்னா ஒரு இன்டர்நெட்டை வந்து எப்படி எடுத்துக்கோங்கன்னா ஒரு பெரிய போஸ்டல் சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? ஆக்சுவலாக போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க வந்து லெட்டர் கொடுக்குறத வந்து அது யாருக்கு அனுப்புகிறாங்களோ அந்த ரிசீவருக்கு வந்து அந்த லெட்டரை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்நெட் வந்து வெப்பும் வந்து அதே தான் பண்ணுது. ஓகே, இப்போது நம்ம கிளைண்ட் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா ஒரு நம்ம தான் ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரௌசரில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்போது சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எதை வந்து சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து google.com வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போது கிளைண்ட் அப்படிங்கிறவங்க வந்து சென்டர், அந்த google.com அப்படிங்கிறது சர்வர் வந்து என்னென்னா ஒரு ரிசீவர். சரியா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் codingnavigator.comனு எடுத்துக்கலாம். சரியா? அதில் இப்போ ரிசீவர் யாருன்னு பார்த்தோன்னா இப்போ ஜாக்கப் அப்படிங்கிற நேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து அனுப்ப போகிறோம். அட்ரஸ் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 7/18 கிராஸ் ஸ்ட்ரீட் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து அட்ரஸ். சரியா? இப்போது இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வாங்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் எப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க 192.
0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஐபி இருக்கும். நம்மளோட கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் ஐபி இருக்கும். ஓகே, இந்த ஐபி தான் நம்ம கம்ப்யூட்டரோட அட்ரஸ். அதே மாதிரி ஒவ்வொரு சர்வர் அப்படிங்கிறது, சர்வர் வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. சர்வர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான், சரியா? அந்த சர்வருக்கும் நம்ம ஒரு ஐபி இருக்கும். அப்போது இந்த ஐபியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம மெயில் அனுப்புகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஐபிக்கு வந்து நம்ம மெயில் அனுப்ப போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு சர்வரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னொரு ப்ரௌசரில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மெயில் வந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னொரு இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது இமேஜோ ஏதோ இது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ், சரியா? அந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர்ட்டில் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து 1லேருந்து லைக் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இதில் மெயில் அனுப்புறீங்கன்னா அந்த மெயில் வந்து இந்த 3000 அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் ரன் ஆகுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி அதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து ஒவ்வொரு போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த லெட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்மளுடைய அட்ரஸ், சரியா? இந்த போர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய நேம். ஓகே, இந்த மெயிலை வந்து இந்த மெயிலை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படின்னா, ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோடைய ஐபி யூஸ் பண்ணி அது யாருக்கு, அந்த சர்வரில் நம்ம யாருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஐபி அண்ட் போர்ட். ஓகே, இப்போது நம்மளுடைய யூஆர்எல் வந்து இப்படி தான் இருக்கும், கரெக்டாக? https://www.codingnavigator.com அதில் வந்து டியூட்டோரியல் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் இருக்குது. ஸோ இந்த யூஆர்எல்லை வந்து நம்ம வந்து 5 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா ப்ரோட்டோகால் அப்படிம்பாங்க. ஓகே, ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போது ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், கரெக்டாக? அதில் நிறைய வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும், நிறைய வந்து ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போது அப்படி நடக்கும்போது இந்தந்த ப்ராசஸ் இந்தந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, காலேஜஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அப்போது ஒவ்வொரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் அந்த வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் 8 பாப்புலரான நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம வந்து இப்போது ரொம்ப மேண்டேட்ரியாக பார்க்க வேண்டியது ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் டிசிபி, சரியா? ரிமைனிங் இது எல்லாமே வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் ஃபர்தராக வந்து பேக்எண்ட் நம்ம நோடு அந்த டைமில் படிக்கும்போது நம்ம ரிமைனிங் இதை வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து இப்போது நான் என்ன சொல்கிறேன், இன்டெப்த்தாக நான் எதுவுமே சொல்லலை, நான் ஓவராலாக சொல்கிறேன், ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஓகே, ஹெச்டிடிபி அப்படிங்கிறது ஒரு கிளைண்ட்டும் சர்வரும் கனெக்ட் ஆகும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத ஒரு கனெக்ஷன், சரியா? இப்போது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுது, சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது. அப்போது இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இல்லை, இதில் வந்து ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணி ஒரு சென்சிட்டிவான டேட்டா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹெச்டிடிபிஎஸ் போயிடணும். ஓகே, சென்சிட்டிவான டேட்டா இல்லை, ஸோ இதனால் இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹெச்டிடிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட
ஒரு செக்யூர்டான ட்ரான்ஸ்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த டிசிபி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஹெச்டிடிபிஎஸ் இது நடக்குது இல்லை, இந்த கனெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிசிபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, ஒரு ரோடு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரோடு முதல்ல தேவை. கரெக்டாக ரோடு இருந்தால் தான் அந்த ரோட்டில் நம்ம போக முடியும். அப்போது இந்த டிசிபிங்கிறது ஒரு ரோடு மாதிரி. நம்ம கிளைண்ட்டிட்ட இருந்து சர்வருக்கு ஒரு ரோடு, நம்மளுக்கு ஒரு ஒரு பாத்வே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பாத்வே மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம தபால் இதெல்லாம் அனுப்புகிறோம்ல, அந்த தபால் இதெல்லாமே சர்வருக்கு ரீச் ஆகி சர்வர்கிட்டருந்து திருப்பி வர்றதுக்கு இந்த 2 ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹெச்டிடிபிஎஸும் ஹெச்டிடிபியும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ டிசிபி வந்து ஒரு ரோடு, அந்த ரோடு எஸ்டாப்ளிஷ் ஆனோடனே அதுக்கு மேலே இந்த 2 போஸ்ட்மேன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, தபால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சர்வருக்கு போகிறாங்க. அங்கே சர்வர்லேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரோட்டோகால்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா டொமைன். ஸோ இந்த டொமைன் தான் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இது வந்து ஒரு வீட்டோட அட்ரஸ் மாதிரி. சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கபிலா இருக்கான்னா, கபிலாவுடைய அட்ரஸ் வந்து இந்த டொமைன். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் சப்டொமைன் அப்படிங்கிறது, இப்போ அந்த அட்ரஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கபிலா இல்லாமல் கபிலாவுடைய ஃபேமிலிஸ் இருக்கலாம். ஓகே, அவங்களோட சித்தப்பா இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், மாமா இருக்கலாம். அப்போது அவங்கள மென்ஷன் பண்ணுறது வந்து இந்த சப்டொமைன். ஓகே, அதை ஒரே காம்பவுண்டில் மல்டிபிள் ப்ராசஸ் வந்து இருக்கலாம். அதில் நம்ம என்ன ப்ராசஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்படின்னா, இப்போ ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு டொமைனில் apple.com அப்படிங்கிறது அவங்களோட டொமைன். சரியா? அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. ஆப்பிளில் வந்து ஐஃபோனில் வந்து ஆப் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப் ஸ்டோரில் உள்ள அப்ளிகேஷனை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்காக apps.apple.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சப்டொமைன் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேராக apple.comக்கு போய்க்கலாம். ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து apps.apple.comக்கு வந்துடலாம். அப்போ என்னென்னா, இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்கலாம், ஒரு செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் குழப்பாமல் நீங்கள் தனித்தனியாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? ஸோ அதுதான் நம்ம இங்கே சப்டொமைனாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டியூட்டோரியல் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு பாத். இப்போது நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுடைய கேம்பஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சர்வீஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரியா? அவங்க கேம்பஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டீ ஷாப் வச்சுருக்காங்க. அந்த டீ ஷாப்பில் இந்த பாத் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எந்த செக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அந்த டீ ஷாப்பில் என்ன இருக்கும்? ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், டீ இருக்கும். ஓகே, அப்போது அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே டீ ஷாப்புக்குள்ளே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கா, அந்த செக்ஷன்ஸை மீன் பண்ணுறது தான் இது. சரியா? அப்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எப்படின்னா /tutorialனு இங்கே கொடுத்துருக்கோம். டீ ஷாப் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், /டி பீவரேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் அந்த இதில் நம்ம வந்து ஒரு பேஜ், அந்த பேஜ் எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த செக்ஷனில் நம்ம என்ன ப்ராடக்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெவரேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டேன்னா /காஃபி போட்டுக்கலாம், டீ போட்டுக்கலாம். ஓகே,
ஸோ அதுதான் ஒரு கம்ப்ளீட் யூஆர்எல். இப்போ இந்த யூஆர்எல்லை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணி அந்த சர்வர்லேருந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன அனாலஜி வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டில் இருந்து அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. சரியா? அந்த காஃபி ஷாப் வந்து ஒரு பெரிய கேம்பஸில் இருக்குது. அந்த கேம்பஸில் காஃபி ஷாப் இருக்குது, லைப்ரரி இருக்குது, நிறைய ஒரு கேமிங் அரேனா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டிலேருந்து அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. ஸோ வீட்டிலேருந்து போகும்போது என்ன பண்ணுவார், மேபி ஏதாவது பைக் இல்லைன்னா காரில் வந்து போவாங்க. அப்போது அந்த அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ட்ராவல் பண்ணும்போது அவர் சர்டன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரியா? இன்கேஸ் காரில் போனோன்னா டிராஃபிக் ரூல்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்த டொமைனுக்குள்ளே வராரு. இந்த டொமைன் வந்தோடனே அதுதான் அந்த கேம்பஸ். சரியா? அந்த கேம்பஸை கண்டுபிடிச்சிட்டாரு. இதே மாதிரி நிறைய கேம்பஸ் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த டொமைன் அவருக்கு போக வேண்டிய கரெக்டான கேம்பஸ் வந்து கண்டுபிடிச்சி அதில் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தேவையான இந்த டீ ஷாப்பை வந்து ஆக்சஸ் பண்ணுறாரு. அந்த டீ ஷாப்பில் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி பெவரேஜஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா பெவரேஜஸ் போகிறாரு. அதில் போயிட்டு அவர் காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அந்த சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா codingnavigator.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு டியூட்டோரியல்ஸில் போயிட்டு எனக்கு HTML டியூட்டோரியல்ஸ் இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணுச்சுன்னா இதை புரிஞ்சுக்கிச்சு. ஓகே, இப்போது டியூட்டோரியலில் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜ் ஹலோ. எஸ் கபிலா. கபிலா சொல்லு. ஹலோ. சரி, ஓகே. ஸோ அப்போ அந்த HTML அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த சர்வர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த HTML பேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே. ஸோ இதுதான் ஒரு ஒரு கம்ப்ளீட் யூஆர்எல். ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கோடிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம codingnavigator.com வந்து எடுத்துக்கலாம். அந்த codingnavigator.com நம்ம வந்து ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ண உடனே பிஹைண்ட் த சீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கிளைண்ட்டு, அது மேபி மொபைலாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் க்ரோமில் போயிட்டு codingnavigator.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு சர்வருக்கு வந்து ஐபி அட்ரஸ் மட்டும்தான் தெரியும். அதுக்கு ஐபி அட்ரஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த யூஆர்எல் இதெல்லாம் தெரியாது. இந்த யூஆர்எல்லாம் எப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம வந்து உருவாக்கி வச்சு தான் இந்த யூஆர்எல். சரியா? அப்போது codingnavigator.comனு அடித்தாச்சு. அப்போது இந்த இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐபி அட்ரஸ் வந்து நம்ம எப்படி எடுப்போம்? அதுக்கு என்னென்னா டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா டொமைன் நேம் சர்வர். இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணுன்னா என்னென்ன நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்கோ அந்த வெப்சைட்ஸோட கரஸ்பாண்டிங் ஐபி எல்லாமே இந்த டிஎன்எஸில் இருக்கும். சரியா? இப்போது codingnavigator.com அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு ஹோஸ்டிங்கில் இதுக்கான கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஓகே. ஸோ அந்த ஐபி வாங்கினோன்னே இந்த டிஎன்எஸ் லைப்ரரியில் இந்த இதில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நான் என்னுடைய வெப்சைட்டோடைய ஐபி அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த கிளைண்ட் என்ன பண்ணுன்னா நேராக வந்து நம்மளுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல்லேருந்து சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யாராக இருப்பாங்க? ஜியோவாக இருப்பாங்க, இல்லை பிஎஸ்என்எல்லாக இருப்பாங்க, ஐடியாவாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டிஎன்எஸ் சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த டிஎன்எஸ் சர்வரில் ஆக்சஸ் பண்ணி இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐபி வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிங் www.codingnavigator.com அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்ளே ஃப்ரம் 217.21.84.14 இருக்குது. ஸோ இதுதான் இந்த codingnavigator.com உடைய கரஸ்பாண்டிங்கான ஐபி. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஐபி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளால் ஒரு கிளைண்ட்டால் சர்வரை ரீச் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது என்ன பண்ணுதுன்னா இன்டர்நெட் மூலமாக அந்த சர்வரை வந்து ரீச் பண்ணுது. ரீச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம்ல, ரெக்வஸ்ட் அனுப்புனோடனே நம்ம சர்வரை போய் ரீச் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு அனாலஜி சொல்லியிருப்பேன். சென்னையிலேருந்து பெங்களூர் போகணுன்னா முதல்ல என்ன வேணும்? ரோடு போடணும். ஓகே, அந்த ரோடு போடுறதுக்கான ப்ரோட்டோக்கால் என்ன சொல்லியிருப்பேன்னா டிசிபி ஐபி. சரியா? இந்த டிசிபி என்ன பண்ணுன்னா சர்வர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஓகே இந்த கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறாரு, அதுக்கான நம்ம கனெக்ஷன்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளைண்ட்டு கூட இந்த சர்வரை வந்து முதல்ல கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரோடு வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் வந்து நம்ம யூஆர்எல் பார்த்துருப்போம்ல, டியூட்டோரியல் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜை ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அப்போது ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன பேஜ் தேவையோ அந்த இதை வந்து ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட்டாக சர்வருக்கு வந்து அனுப்பும். சரியா? ஸோ இந்த கிளைண்ட் வந்து அனுப்புகிற யூஆர்எல்ல இருக்கிற அந்த ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட் வந்து சர்வர் ரிசீவ் பண்ணோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து இந்த சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பும். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா www.google.com. சரி, இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்திருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வருங்க பார்த்துருக்கீங்களா www.google.com அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரெக்வஸ்ட் மெத்தட் என்னென்னா கெட்டு. ரெக்வஸ்ட் யூஆர்எல் என்னென்னா https www.google.com. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான் கூகுளோட ஐபி. ஓகே, ப்ளஸ் கூகுளோட போர்ட். இப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா அதாவது 443ல் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. சரியா? அதாவது இந்த ஐபியில் 443ல் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு நீ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கெட் ரெக்வஸ்ட், அதாவது எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் என்டர் பண்ண உடனே அந்த ரெக்வஸ்ட் வந்து ஹலோ கேஷ் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னா இதில் google.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ண உடனே என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து போகுது. கரெக்டாக? அதில் இந்த ஐபியில் இந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ்க்கு நீ வந்து கெட் ரெக்வஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புகிறோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா சர்வர் வந்து இதை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிவிட்டு ஓகே ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கூகுளோட ஹோம் பேஜ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அப்போது அவங்களுக்கு வந்து கூகுளோட ஹோம் பேஜ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் என்ன இருக்குது. ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ரெஸ்பான்ஸை நம்மளோட ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக HTML CSS இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி இதை ரெண்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வெப்சைட்டாக நம்மளுக்கு காமிக்கும். சரியா? ஸோ இதுதான் பிஹைண்ட் த சீனில் நடக்கிறது. ஓகே, ஸோ இதுதான்
இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு நம்ம என்னென்னா HTML பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போது இந்த ப்ரௌசருடைய கன்சோல் இது வந்து ஒரு டெவலப்பர் டூல்னு வச்சுக்கோங்க. டெவலப்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த டூல்ஸ் வந்து ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகே. தென் நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 டூல்ஸ் 4 சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்காக சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு இப்போ நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து VS கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ VS கோடுன்னு சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் போயிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் வந்து என்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஃபைல்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிலவங்க வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணால் உபுண்டு யூஸ் பண்ணால் நீங்கள் .deb டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் யூஸ் பண்ணால் மேக்குடைய இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள். இதில் டவுன்லோட் ஆகுதுல டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டூடியோ கோடு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது எப்படின்னா Node.js. ஸோ இதுவும் சேம் தான். நீங்கள் டவுன்லோட் போயிட்டு அதாவது இந்த வெர்ஷனே இருக்கட்டும், உங்களுடைய OS மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டெர்மினலில் ரன் பண்ணுறது. நீங்கள் வந்து ப்ரீ பில்டு இன்ஸ்டாலர் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் நோடுன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதே மாதிரி டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி நான் நோடு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இப்படி காமிக்குது. கொடுத்துட்டு ஸோ இதில் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் தேர்டு வந்து கிட். ஸோ கிட் பற்றி ஒரு செப்பரேட் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆக்சுவலாக இப்போதைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான டைமில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் அப்படி நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி விண்டோஸ்னு காமிக்குது. இப்போ நீங்கள் மற்ற OS யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இப்போ லினக்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லினக்ஸ்னு காமிக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய என்ன ஆர்கிடெக்சர் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னா நீங்கள் சிஸ்டமோடைய அபவுட் இருக்கும்ல, அதில் போயிட்டு உங்களுடைய ஆர்கிடெக்சர்னா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்களோட 32னா நீங்கள் 32 டவுன்லோட் பண்ணிக்கணும். 64னா 64 டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா. தென் VS கோடில் தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் அதுவும் நான் உங்களுக்கு PDFல நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி VS கோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக இந்த ஆட்டோ ரீநேம் டேக் இது வந்து எப்படின்னா HTMLக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக